இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு காம்படிஷன் தான் நடந்துட்டுருக்கு. அதில் அங்கே ஜியாங்னு ஒரு பையன் கலந்துட்டுருக்கான். அங்கே தான் நம்ம ஹீரோயின் சோஃபியுமே இருக்கா. அவளுக்கு திரும்ப ஏதோ ஃபஸ்ட்லேருந்து நடக்கிற மாதிரியே தோணிட்டுருக்கு. அப்போ அங்கே சில அப்டேட்ஸ் எல்லாம் அவளுக்கு கிடைக்குது. ஸோ நல்லாவே புரிஞ்சுக்குது அவள் ரீபான் ஆகி வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ரன்னிங் ஓடிட்டுருக்கா அந்த ஜியாங் தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் போல். பட் இவன் அவங்க சிஸ்டரோட சேர்ந்து நம்ம ஹீரோயினை சீட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இவன் அவார்ட் வாங்குறான். ஃபஸ்ட்டாக இவன் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது. அதே மாதிரி அவன் வின் பண்ணிடுறான். வின் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸை கொண்டு போய் அவளோட சிஸ்டர் யூன்ஷிட்டை தான் கொடுப்பான்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினை இக்னோர் பண்ணிவிட்டு அவகிட்ட போய் அங்கே கொடுத்ததுமே ஹீரோயின் அதை பார்த்துட்ருக்கவும், இப்போ எதுக்காக நீ இவ்வளோ வந்து ரொம்ப காண்டாகி போய் பார்த்துட்ருக்க, அவள் தான் எனக்கு அதிகமாக சியரப் பண்ணியிருக்கா. ஸோ அதனால தான் நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன்னு அவன் சொல்கிறான். அவளுமே ரொம்ப இன்னசென்ட் மாதிரி அங்கே எல்லாரும் முன்னாடியும் அங்கே ஆக்ட் பண்ணிவிட்டு ஹீரோயினை பற்றி அங்கே தப்பு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் யார்கிட்ட வேணாலும் கொடுத்துட்டு போ, எனக்கு அதை பற்றி என்ன ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லையே, உன்னை பற்றி உன் மனசில் ரொம்ப நீ வந்து ஓவராக வந்து நினச்சிட்டு இருக்க போலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் வந்து அந்த குடும்பத்தோட பயாலஜிக்கல் டாக்டர் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பட் வந்து வேலைக்காரியோட பொண்ணு தான் இவன், நான் தான் அந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசுன்னு இந்த யூன்ஷி எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்கா. ஸோ அவளோட பேச்சை கேட்டுட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயினை எப்பயுமே ரொம்ப சீப்பாக தான் அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க போல். சிஸ்டர் நீங்கள் எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க, இது உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேனேன்னு சொன்னதுமே பட் நம்ம ஹீரோயின் அடுத்தவங்க பிச்சை போடுறத வாங்குறதுக்கு நான் ஒன்றும் வந்து வேலைக்காரியோட பொண்ணு கிடையாது, அது நீ தான் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனை இன்சல்ட் பண்ணி விட்றா. அதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு பாவமேன்னு சொல்லிட்டு உன்னை வீட்டில் வச்சுட்டு இருந்தா உனக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறதுக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே அந்த ஜியாங்மே உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கான்னு பேசினதுமே, நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இப்போ என்னோட கார் வந்துச்சு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க காரில் போய் ஏறி உட்காந்ததுமே அப்போ அங்கே அந்த டிரைவர்கிட்ட கார் எடுங்கன்னு சொன்னதும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாட்டோம் அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறத ஒரு பொருட்டாவே மதிக்காமல் அந்த ஆள் இருக்கவுமே, ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் வேறு என்னை டென்ஷன் ஏற்றாதீங்க, மரியாதையோட கார் எடுங்கன்னு சொன்னதும் உங்கள் இஷ்டத்துக்கு நான் கார் எடுக்க முடியாது, உங்கள் அப்பா வந்துட்டு அப்புறம் திட்டுவார், அவங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு பேசினதும் அப்படியா, அப்படின்னா நீ இதுக்கப்புறம் வந்துட்டு கார் நீ ட்ரைவ் பண்ண தேவை கிடையாது, நான் வந்துட்டு உனக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டேன், நீ வந்து உன்னோட ஓனரை வந்து மதிக்காமல் நீ மற்றவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பியா, உனக்கே தெரியும் அவள் எக்ஸ்ட்ரா அஃபேர் வச்சுட்டு பிறந்தவ ஒரு வேலைக்காரியோட பொண்ணு, இந்த குடும்பத்தோட உண்மையான பொண்ணு நான் தான், உனக்கு சம்பளம் மாதம் மாதம் வர்றது என்னோட அம்மாவோட அக்கௌண்ட்லேருந்து வந்துட்டுருக்கு, ஓனரோட பேச்சை நீ கேட்கலைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே காரை விட்டு இறங்கிட்டு நீ கீழே இறங்குன்னு சொல்லிட்டு அவளே போய் டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிறா. அங்கே கதவையுமே லாக் பண்ணி விட்டா. அந்த ஜியாங் அந்த நிமிஷம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டதுமே அவன் போயிட்டு நீ இருக்க என்ன ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்க, அந்த பொண்ணை எதுக்காக இப்படி பாடாப்படுத்துறேன்னு சொன்னதும் உண்மையான பொண்ணுக்கு தான் காசு வந்தோம், சும்மா வந்து ஆஃபர் வச்சு ஊரில் இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆள் கதவை திறங்கன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீ ஜாப்க்கு வர தேவை கிடையாது, உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன், யார் உனக்காக வந்து வக்காலத்து வாங்கிட்டு நீ பேசுனியோ அவகிட்ட போய் வேலை கேருன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்டு அங்கே போகும்போது அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வேலைக்காரியோட பொண்ணுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அதிகாரமானு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இன்ஷி சிஸ்டர் நீ எல்லாரும் முன்னாடி வச்சு இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காதான்னு சொன்னதும் உன்ட்டே எனக்கு பேசவே விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே வந்து காத்துட்டு போயிடுறா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே நீ வேலைக்காரியோட பொண்ணு தானே சொன்னேன், ஆனால் என்ன அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் பரிதாபப்பட்டு அவளை விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அங்கே வீட்டுக்கு வந்து ஃபுட்டை வந்துட்டு அவள் சாப்பிட்றதுக்காக வந்தா ஸ்பைஸான ஃபுட்டாகவே அங்கே வந்து அந்த மெய்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கே இன்ஷி மேடம் அவங்களுக்காக நான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் குப்பையில் கொண்டு போய் கொட்டு, நான் தானே இந்த வீட்டோட ஓனர், ஒழுங்காக வந்துட்டு எனக்கு ஸ்பைசி இல்லாத ஃபுட்டை சமைச்சிடுவான்னு சொன்னதும் அந்த லேடி ஒரு மாதிரி முறைச்சிட்டு பார்க்கவுமே என்ன இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை வேலையை விட்டு போகணுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் பயந்து போயிட்டு அந்த லேடி ஃபுட் எல்லாத்தையுமே அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பரிதாபப்பட்டு பாவமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே விட்டது தான் நான் தப்பு இதுங்க எல்லாத்தையுமே, எனவே வந்துட்டு இந்த வீட்டோட வேலைக்காரி ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களை மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அப்போ அங்கே அந்த ஜியாங் வந்து அங்கே கால் பண்ணிவிட்டு நீ எவ்வளோ தைரியம் தான் இன்றைக்கி அவகிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்ப, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை என் காலில் நீ விழுந்தாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் இவே வேறு சாப்பிட்ற டயத்தில் தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணி விட்டு பிளாக் பண்ணி விட்டுறான். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு
எனக்கு என்ன சொந்தமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து எனக்கு கொண்டு வந்தே ஆகணும் எனக்கு கீழேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே வர்றாரு. எதுக்காக நீ இப்படி வந்து யுன்ஷிட்ட வந்து பிஹேவ் பண்ண இன்னைக்கு எங்கே யுன்ஷின்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது அவளுக்காக அங்கே சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. எங்கே வந்துட்டு இப்படி ஸ்பைஸ் இல்லாத ஃபுட்டை கொண்டு வரீங்க, யுன்சிக்கு நல்லா ஸ்பைஸான சாப்பாடு தானே பிடிக்குன்னு சொன்னதும் மேடம் கூட்டிகிட்டே வரலையே அவங்க தான் சாப்பாடை தூக்கி குப்பையில் கொட்ட சொன்னாங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு அவன் உன் சிஸ்டர் தானே நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு வீட்டில் வந்ததுலேருந்து பாடாப்படுத்துறேன்னு சொன்னதும் அப்போ அந்த யுன்ஷியுமே அங்கே வந்துடுறான். நல்ல உமர் நடிச்சுட்டு அப்பா நீங்கள் சிஸ்டர்கிட்ட கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ட்ராமா பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. இனி இவ என்னை பற்றி வெளியே எல்லாத்தையும் என்ன சொல்லி வச்சிருக்கா, நான் தான் வந்து வேலைக்காரிக்கு பிறந்தவன் பேசிட்டு இருக்கா, நீங்கள் என்னமோ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நாளாச்சும் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நீங்கள் பரிதாபப்பட்டிருக்கீங்களா என் மேலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிஸ்டர் நீங்கள் என்னால் அப்பாவை நீங்கள் இப்படி எதிர்த்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த ஆள் அங்கே ரொம்ப பாசமாயிட்டு என் பொண்ணு எப்படி இருக்கா பாருன்னு சொன்னதும் ஆமாம்மா எங்கள் அம்மா சேர்த்த பிறகு கொஞ்ச நாள்லேயே நீங்கள் வந்து அஃபேர் வச்சு யார் கூடயே நீங்கள் எங்கள் அம்மா வந்து உயிரோடு இருக்கும்போதே வெளியே அஃபேர் வச்சுருக்கீங்க, அதனால தானே வயசுல இவ இருக்கா, எங்கள் அம்மா சேர்த்த பிறகுமே இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, வெக்கமாலையா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிடுச்சேக்கா. இப்போ வச்சுருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமானது, எங்கள் அம்மாவோடதை வச்சுட்டு நீங்கள் ஊரில் எவ்வளோ பெற்று விட்டவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லி கேட்டதுமே அவங்க அப்பாங்க கோவமாயிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. ஹீரோயினை போட்டு அடிக்க வேற செஞ்சிடுறாரு. அந்த யூனிசிட்ட நீ கவலைப்படாத, அப்பா உன்னோட ஃபியூச்சருக்காக என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே பயங்கரமாக அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஒரு போஸ்ட் போட்டு விட்டுச்சேக்கா, எங்கள் அப்பாவோட ஆசை பொண்ணு நான் தான், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாமே நான் தான் சொந்தம், அடுத்த பிஸ்னஸ் உமனாக நான் தான் மாற போகிறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கள் அம்மாவோட சொத்தை நீ ஈஸியாக எடுத்துகிட்டு போவேன்னு நினைக்கிறியா, நான் எதையுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அங்கே கூன்னு ஒரு பர்சன்ட்டு கால் வருது. நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன், இந்த சண்டையில் நீ தனியாக கிடையாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷ்னல்வே ஆகிடுறான். நெக்ஸ்ட் டே அவங்க தூங்கி எழுந்திருந்தா வெளியே வந்துட்டு பயங்கர சவுண்டாக இருக்குது, என்ன இப்படி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா அவங்க பர்த்டே பார்ட்டிக்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது அந்த ஜியாங் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க. இந்த யுன்சியோட பர்த்டே தான் போல். நம்ம ஹீரோயின் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேலைக்காரியோட பொண்ணுக்கு வந்துட்டு இங்கே என்ன வேலைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா யுன்சியோட பர்த்டே இன்னைக்கு, அவள் இப்போ வரைக்குமே இப்படி கிராண்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை, அவளுக்காக நான் ஆசையாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சவராக்கிறாத, அவங்க அம்மாவோட டைமண்ட் நெக்லஸை கொண்டு வந்து அவளுக்கு கொடு, அவள் போட்டுக்கட்டும்னு சொன்னதும் என்னது எங்கள் அம்மாவோட டைமண்ட் நெக்லஸை வேலைக்காரிக்கு பிறந்தவளுக்கு நான் கொடுக்குவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு நீயே போய் எடுத்து போட்டுக்கோ அப்படின்றத அவங்க அப்பாங்க சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவ ஆசையாக அங்கே போய் வந்துட்டு அந்த டைமண்ட் நெக்லஸை எடுத்து போட்டுட்டு எல்லார் முன்னாடியுமே வந்துட்டு பெரிய பணக்கார மாதிரி அங்கே வந்துட்டு சீனை போட்டுட்ருக்கா. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த டைமண்ட் நெக்லஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நம்ம ஹீரோயின் ஆமாம்ல இருக்குல்ல அடுத்தவங்களோட போட்டால் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அங்கே போனதுமே எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ கு அப்போ தான் அவங்க வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா, இவங்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப பர்த்டே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்தில் வேணுக்குனே வந்து ட்ரிங்க் எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இவளாவே கீழே ஸ்லிப்பாகி விழுந்துட்டு ஹீரோயின் தான் தள்ளி விட்டான்ற மாதிரி அங்கே அங்கே வந்துட்டு ட்ராமாவங்க வந்துட்டு கிரியேட் பண்ணதுமே எல்லாருமே சேர்ந்து எதுக்காக பர்த்டே அதுவுமா அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சிஸ்டர் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொன்னதும் போதும் ட்ராமாவை நிப்பாட்டு, நானுமே பொறுத்து இருந்து பார்த்துட்ருக்கேன், ஓவராவா நீ பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ இப்போ அவளுக்கு பண்ண வந்துட்டு விஷயத்துக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அங்கே ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணதுமே நீ இப்போ இவளோட பேச்சை கேட்டு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்களே ரிகரேட் பண்ண போகிறீங்க, இப்போ வந்துட்டு உண்மையிலே இந்த வீட்டோட பொண்ணு கிடையாது, நான் தான் பொண்ணுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத யுன்ஷி, நாங்கள் வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்கே வந்துட்டு கிழிச்சிட்டு உன் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு உனக்கு ரொம்ப ஆணவமாக இருக்குல்ல அதையுமே இல்லாமல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபேஸ் வந்துட்டு கிழிக்க போகிறாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோங்க வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே பயமாயிருது. நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு இந்த வீட்டோட உண்மையான ஓனர் யாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ நீங்கள் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா இவ்வளவே வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுப்பாளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டு பேசி வாய்க்கு வந்தபடி வேலைக்காரியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதுமே அப்போங்க நம்ம கூக்கு கோவமானதுமே நீங்கள் கோவப்படாதீங்க கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதும் அங்கே பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க. எதுக்காக நீ போலீஸை கூப்பிட்டுருக்கான்னு சொன்னதும் முக்கியமான பொருள் வந்து திருட்டு போயிருக்கு, எங்கள் அம்மாவோட டைமண்ட் நெக்லஸ், ஸோ அதை தான் நான் வந்துட்டு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்கேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவள் கழுத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னா நீ தான் திருநையான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. சேர்ந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தாங்க
அங்கே பேசிட்டு வேமா பின்னாடியே அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போங்க நம்ம யார் என்ன பேசினாலும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கையிலையுமே அங்கே வந்துட்டு கட்டு போட்டுட்ருக்கான். அப்போ அவங்க அப்பா அங்கே வர்றாரு. உன் சிஸ்டரோட பர்த்டே அதுவுமா நீ அவளை இன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி நீ பண்ணிட்ட, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, ஒழுங்கா நீ அவளை வந்து ஜெயிலில் எடுன்னு சொன்னதுமே அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் ஏன் ஜெயிலில் எடுக்கணும், எங்கள் அம்மாவோட நெக்லஸை அவளை ரூமில் போய் எடுக்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, அவள் திருட்டுத்தனம் தான் பண்ணியிருக்கா, என்னோட பெர்மிஷன் நீங்கள் கேட்டிங்களா, அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டிங்கன்னா நான் ஏன் சும்மா விடணும், எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு வேற ஒருத்தி பிறந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவீங்களான்னு சொல்லிட்டு கோவமானதுமே அந்த ஆள் அங்கே ஹீரோயினோட கையை பிடிச்சவங்க ஹர்ட் பண்ணதுமே ரொம்ப கோவமாயிட்டு ஒழுங்கா நீங்கள் விலகி அவட்ட இருந்து இருங்கன்னு சொன்னதும் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருப்பீங்க அதை வந்துட்டு பார்த்துட்டு இருப்பேனான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவன் கோவமாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்டேட் அங்கே சிஸ்டம் கொடுத்துட்ருக்கு. அதை பார்த்துட்டு இந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமாகணும் அப்படின்னா தான் நான் வந்து உங்கள் பொண்ணை ஜெயிலில் இருந்து எடுப்பேன், இல்லைனா அவளை திருட்டு கேஸில் எத்தனை வருஷத்துக்கு உள்ளே போடுவாங்க தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. வேறு வழி இல்லாமல் அங்கே ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பேருக்கு அந்த ஆள் மாற்றி கொடுத்துடுறாரு. அப்போ அங்கே உடனே வந்துட்டு ட்ராமா பண்ணுறா, சிஸ்டர் நீங்கள் அப்பா மேலே வந்துட்டு இப்படி கோவப்படாதீங்க, எங்களை வந்து வீட்டை விட்டு நீங்கள் போக சொல்லிடாதீங்கன்னு சொன்னதுமே யார் சொன்னது உங்களை போய் நான் வீட்டை விட்டு போக சொல்கிறேன்னு, கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும், எப்போ பார்த்தாலுமே வேலைக்காரியோட பொண்ணு நீ சொல்கிற பார்த்தியா எல்லாத்தையுமே உண்மை என்னன்னு சொல்லிட்டு வெளியே வர வேணாமா, உன்னோட இந்த டபுள் பேஸ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ண வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு அவள் பேசிட்டுருக்கா. அப்போ அங்கே அவர் கோவமாயிட்டு இன்னமே வந்து எதுக்காக இப்படிலாம் நீ பண்ணிட்டுருக்க, நீ கேட்டபடி தான் எல்லாம் கொடுத்துட்டே இல்லைன்னு சொன்னதும் நான் வந்து உங்களோட பயாலஜிக்கல் டாட்டர், பட் நீங்கள் ஆஃபர் வச்சு வேற ஒருத்திக்கு பிறந்தவளை கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் என்னமோ நான் தான் வேலைக்காரிக்கு பிறந்தவன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பற்றி எல்லாத்தையுமே இன்சல்ட் பண்ணிடுச்சேக்கா. இந்த கம்பெனியை உருவாக்கி கொடுத்து அதுலேருந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே உங்களுக்கு வர மாதிரி பண்ணது என்னோட அம்மா. ஸோ சொத்து யாருக்கு சொந்தம், நீங்கள் யாருக்காச்சும் பற்றி பெற்று விட்டவளை வச்சுட்டு அந்த சொத்தை அவளுக்கு கொடுக்கலான்னு பார்ப்பீங்களா, கண்டிப்பாக அப்படி நடக்காதுன்னு சொல்லும்போது பார்த்தா ரொம்ப பெரிய ட்ராமா பண்ணியாமல் அப்படியே அழுதுட்டு அந்த ஆளோட குட் புக்கில் இருக்கணுன்றதுக்காக பண்ணிட்டுருக்கா. அப்போ அந்த ஆளுமே அப்பா இருக்கேன் உனக்காகன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னால் இதெல்லாம் தாங்க முடியல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம வெளியே போகலாமான்னு சொன்னதுமே சிஸ்டர் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம கூவுமே நீ வந்து பண்ணியிருக்கிறது தப்பு, பேசாமல் அவள் காலில் வந்து நீ மன்னிப்பு கேட்டு அவன் வந்து உன்னை மன்னிச்சிருவாள் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து வேணுக்குனே அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வேலைக்காரியை வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணுறது இங்கே இந்த யுன்ஷி தான் சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறா இல்லையா. ஸோ அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு அவளுக்கு புரிய வைக்கணும்னு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா நம்ம ஹீரோயின். ஒழுங்கா ஒரு சிஸ்டர்னு சொல்லிட்டு பாசமாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா. அங்கே அவள் சாப்பிட்றதுக்கு உட்காந்ததுமே எங்கே வந்து உட்காந்துட்ருக்கா, ஓனர் பக்கத்தில் உட்காருப்பியா, போய் எங்கள் வேலைக்காரவங்க உட்கார இடத்துல உட்காந்து சாப்பிடு அப்படின்ற சொன்னதும் அவளுமே ஒன்றும் எதுவும் பேசுகிற லெவலில் இல்லை. அங்கே கதவை நாக் பண்ணதுமே போய் கதவை வந்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணுறா. போய் பார்த்தா அந்த ஜியாங் தான் வந்து நிற்கிறான். என்ன இதெல்லாம் சொன்னதும் அவன் இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுட்டாப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணதுமே அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நான் இப்போ அவளை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி நீ இப்போ இதெல்லாம் என்ன ஜெலஸாய் ஃபேமஸ் சிஸ்டரை பழி வாங்குறதுக்காக பண்ணிகிட்ருக்கியா, உன் லெவல் என்ன நீ மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு அவன் வேற ரொம்ப ஓவராக திமிராக பேசிகிட்டு இருக்கான். அவன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, உனக்கு தகுதி இருக்கா ஃபஸ்ட்டு இப்படி என்கிட்ட வந்து பேசுகிறதுக்குன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. ஃபுட்டை வந்துட்டு அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ இதுக்கப்புறமே அவளை வந்து இப்படிலாம் டீஸ் பண்ணுறதை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், நான் இப்போவே வந்துட்டு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு நீ இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ண வேணாம் என் ஸ்ரீவா, நான் உன்னை ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் எங்கடா போவ நீ இப்போ எங்கே போய் உட்கார போகிற அப்படின்ற சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பலாமான்னு சொல்லும்போது பார்த்தா இந்த முட்டா பையன் நம்ம ஹீரோயினோட காரில் கூட்டிகிட்டு போய் வந்து ஹாய் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இப்போ எதுக்காக என்னோட காரில் உட்காந்துட்டு இருக்க, உனக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகணுன்னா ஏதாச்சும் ஒரு காரை வந்து பிடிச்சிட்டு வந்து கூட்டிகிட்டு போ, அதை விட்டுட்டு என் காரில் உட்காருவியான்னு சொன்னதோ நீ இருக்க அளவுக்கு மீறி பண்ணிட்டுருக்க, நான் உன்னை கண்டிப்பாக என்னைக்கு மன்னிக்கவே மாட்டேன், உன்னை வந்து என் பக்கத்தில் கூட விட மாட்டேன், ஒழுங்கா நீ வந்து டாக்ஸியை பிடிச்சிப்போ, அவங்க வந்து அவள் தான் இந்த காரில் போவா, அவள் தான் இந்த வீட்டோட பொண்ணுன்னு சொன்னதுமே இந்த வீட்டோட பொண்ணு யார் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற லெவலுக்கு உனக்கு தகுதி கிடையாது, இந்த குடும்பத்தோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கு தான் சொந்தம், ஸோ நீங்கள் வந்துட்டு மரியாதையை வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் வந்துட்டு அங்கே
காரில் கிளம்பி போயிடுறா. காலேஜில் பார்த்தா எல்லாருமே இவ தான் இந்த காருக்குள்ளே இறங்குவான்னு பார்த்தா ஹீரோயின் இறங்கிக்கிட்டு இருக்கா. அவங்க டாக்ஸிலேருந்து இறங்குனதும் என்னாச்சுப்பா எதுக்காக இப்படி நடந்துச்சுன்னு சொன்னதும் அவள் காரை வந்து பிடிங்கிட்டா. நான் என்ன பண்ண முடியும், சண்டையாக போட முடியும்னு சொன்னபோது ஹீரோயின் அடிப்பாவி இன்னமே நீ உண்மையே சொல்ல மாட்டியா, உன் நிலைமை வந்து அந்த குடும்பத்தில் என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நீ இருக்க ரொம்ப ஓவராக வந்து பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் அங்கே எல்லாருமே வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. அப்போ அங்கே அது கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் உங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பொய்க்கு மேலே பொய்யா ஒருத்தி வந்து உங்களை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு இதை பற்றி எனக்கு வந்து எக்ஸ்பிளைனே கொடுக்க விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதும் இது காலேஜ் இந்த இடத்துல என்னை வந்து நீ அசிங்கப்படுத்தாதன்னு அந்த இன்டர்வியூ சொல்லும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு அந்தங்க ஜியாங் சப்போர்ட் பண்ணதுமே ஆமாப்பா அவர் சப்போர்ட் பண்ணிட்டார்ல அவரே பார்த்துக்குவாரு, சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், எனக்கு இதுக்கு பேசுகிறத கேட்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கூட்ட பாய் சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்போங்க கூக்கு வந்து கால் வருது, நம்ம ஸ்கூல்ல இருந்து தான் இன்வைட் பண்ணுறாங்க கெஸ்ட்டாக வர்றதுக்காக. அவனுமே சரி ஓகே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே ஸ்கூலுக்குள்ளே போனதுமே நம்ம ஹீரோயின் என்ன பார்த்துட்ருக்க, போய் வந்து எனக்காக தண்ணி கொண்டு வான்னு சொன்னதுமே நீ என்ன வந்து நினச்சிட்ருக்க, பாவமேன்னு சொல்லிட்டு பேசாமல் தான் ஓவராக பண்ணுறேன்னு சொன்னதும் விடுங்க என் சிஸ்டர் தானேன்னு சொல்லிட்டு இது ஸ்கூல் இந்த இடத்துல நான் ஒன்றும் உனக்கு வேலைக்காரி இல்லைன்னு சொன்னதுமே அப்புறம் உங்கள் அப்பாவை நான் வீட்டை விட்டு துரத்தி விட்டா நீ என்ன பண்ணுவ, நீ எங்கே போவ, அந்த ஆளை வச்சு தானே நீ வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்துட்டுருக்க, நீ என்ன எப்பயுமே வந்து உண்மையை பேச மாட்டியா, அவளுங்கிட்ட எப்போ நீ வந்துட்டு இந்த வீட்டோட வேலைக்காரியோட பொண்ணுன்றதை சொல்ல போகிற அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணி விட்றா அவளுக்கு. அது கேட்டுட்டு ரொம்பவே வைத்தறிச்சலாயிட்டு இருக்கு. அங்கே திரும்பவுமே ஹீரோயினை ரொம்ப எல்லாருமே சேர்ந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வாய முடிட்டு எல்லாரும் பேசாமல் உட்காருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ப்ரொபோசர் இப்போ வந்து ஒரு எக்ஸாம் நடக்க போது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் இங்கே நாங்கள் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கோம், நீங்கள் அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டாக ப்ளேஸை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட வந்துட்டு ஏகப்பட்ட வந்து பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோயின் சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கா. யுன்சிக்கு பார்த்தா எப்பயுமே ஒழுங்காகவே வந்துட்டு எதுவும் தெரியாது போல், இவ்வளோ தான் காப்பி அடிச்சுட்டு இவன் நல்ல பேர் வாங்கியிருக்கா. இப்போ அங்கே ரூமில் போய் நம்ம ஹீரோயினோட எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே டஸ்ட்பின் அதை எடுத்து கிழிச்சு போடுறா. பட் வந்துட்டு ஹீரோயின் அதை போய் ஸ்டாப் பண்ணலை, அதை எல்லாத்தையுமே வீடியோஸ் தான் எடுத்து வச்சுக்கிறா. பிறகு வீட்டுக்குமே வந்து ஹீரோயின் அங்கே ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட்டையுமே அங்கே ஹெல்ப் கேட்குறா. எனக்கு ஏகப்பட்ட வந்து ப்ராப்ளம் இருக்குப்பா, ப்ளீஸ் எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களான்னு சொன்னதும் அவனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தா. அவனவே பார்த்துட்டு இருக்கோமே படிப்பில் கவனத்தை செலுத்தணும், இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இன்சி வந்து எனக்கு டான்ஸ் பார்ட்னர் தேவைப்படுறாங்க, என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து டான்ஸ் பழக முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த வெட்டி வேலைக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாதுன்னு அவன் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேணும்னே அவளை வெறுப்பேற்றணும், ப்ளீஸ் என் கூட சேர்ந்து டான்ஸ் பார்ட்னராக வர முடியுமா, உங்கள் கூட சேர்ந்து நான் ஆடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே டான்ஸ் எல்லாமே ஆடினதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாயிட்டுருக்கு. அப்படியே ஸ்லிப் ஆகி ரெண்டு பேரும் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. அவனுக்குமே நம்ம ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. பட் அவன் எதுவுமே இப்போ வரைக்கும் அவட்டாங்க சொல்லலை. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ரொம்ப எல்லாருமே எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரிசல்ட் வரப்போது கண்டிப்பாக இன்ஸ்ட்ரி நீ தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவளை காணமே இந்த சோஃபியா ஒருவேளை பயந்து ஓடி போயிட்டாலான்னு சொல்லும்போது தெரியலப்பா இருக்கலான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் பார்த்தா உள்ளே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வரா. அப்போ அந்த யுன்சி உன்னோட டான்ஸ் பார்ட்னர் எங்கே காணுமே ஆள் அப்படின்ற சொன்னதும் ஒன்றை மாதிரி வேலைக்காரிக்கலாம் நான் வந்து இதை சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே ரொம்ப ஓவர் அங்கே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன நினச்சாலும் சரி இதில் வந்துட்டு வின் பண்ண முடியாது, நான் வந்து உன் பக்கத்தில் வரலன்னு சொல்லித்தானே நீ இந்த மாதிரிலாம் ஜெலஸ் ஆகிட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஓ உன் மனசில் அப்படி வேற நினைப்பு இருக்கா, உன் மூஞ்ச பார்த்துருக்கியா, நீ என்ன பெரிய ஹேண்ட்ஸம் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற பயங்கரமாக அங்கே சண்டை போடுறா. அப்போ அங்கே ஸ்லிப்பாகி விழுக போகிறப்ப நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக அங்கே வந்து பிடிச்சிடுறான். ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் அங்கே ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே இவங்களோட டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப அதெல்லாமே பார்த்துட்டு யுன்ஷிக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. ஏன்னா ஜியாங்கோட சேர்ந்து அவளுமே தான் டான்ஸ் பண்ணுறா. பட் யாருமே அவளை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தே இல்லை வேலைக்காரிக்கு வந்துட்டு எந்த ஒரு லெவல் கிடைக்கணுமோ அதே தான் எப்பயுமே உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட்மே பண்ணுறாங்க. டாப் பொசிஷனில் ரெண்டு பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து யுன்ஷி, இன்னொன்று வந்துட்டு சோஃபின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையுமே மேலே கூப்பிட்டதுமே கண்டிப்பாக சோஃபியெல்லாம் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு தகுதியே கிடையாது, அவள் கண்டிப்பாக சீட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த யுன்ஷிக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கையில் தான் அங்கே வந்து அவார்டு இருக்குது. அவன் வந்து யுன்ஷியை திரும்பி கூட பார்க்காம ஹீரோயின் கையில் போய் அந்த அவார்டை கொடுத்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப வைத்தச்சலாகி போயிட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயினை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. அந்த லெவலுக்கு இவன் ரொம்ப இன்சல்ட்டாக
நடித்து ஹீரோயினை பற்றி எல்லாத்தையுமே அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அப்போங்க இப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும்போது பார்த்தா அங்கே யூன்ஷியோட இது மட்டும்தான் இருக்குது. அவள் தான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவட்ட தான் இருக்கு இல்லையா, அவள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கா. அப்போ பார்த்தீங்கல்ல உண்மை வந்துருச்சு. இவளை வந்துட்டு அவார்டை வாங்கி அவள் கையில் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசும்போது, அப்படியா நீங்கள் வந்துட்டு ஏன் அவசரப்பட்டுட்ருக்கீங்க, உண்மை தெரியறதுக்கு முன்னாடி யாரும் அவசரப்பட வேணாம், நீங்கள் டஸ்ட்பினில் ஏதாச்சும் செக் பண்ணீங்களான்னு சொன்னதுமே, சிஸ்டர் எதுக்காக நீ இப்படி போராம்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, அங்கே டஸ்ட்பினை வந்துட்டு ஒரு வாட்டி என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாமே கேட்டுட்டு இன்சிக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏதாச்சும் உண்மை வெளியே வந்துருமோ என்னமோன்னு சொல்லிட்டு பயமாயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த டஸ்ட்பினை போய் அங்கே செக் பண்ணி பார்த்தா அவளோட பேப்பர்ஸ் இருக்குது. இது நம்ம சோஃபியோடது தான், யார் இதை எடுத்து வெளியே போட்டது அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. எல்லாமே அவள் தான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கா, அவள் தான் இந்த அவார்டையுமே வின் பண்ணணும், ஸ்காலர்ஷிப் எல்லாமே அவளுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என் கையில் இருக்குது, யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் வெளியிடுறதுக்கு முன்னாடி அவங்களாவே என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னா நான் மன்னிப்புக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே அந்த இன்ஸ்ட்ரிக்கு அங்கே ரொம்ப பயமாய் போயிருது. அப்போ அவங்க எல்லாருமே எதுக்காக நீ இப்போ டார்கெட் பண்ணி அந்த பொண்ணை பேசிகிட்டு இருக்கா, அவள் எதுவுமே பண்ண கிடையாதுன்னு சொன்னதும் நான் இப்போ ஒரு தடவையாச்சும் யூன்ஷியோட பேரை சொன்னேன்னா இல்லை எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவளுமே எதுக்காக சிஸ்டர் நீ இப்படிலாம் பேசுகிறேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீ இந்த ட்ராமாவை என்கிட்ட நிப்பாட்டு, நீ நடிச்சிட்டு இருக்கன்றது உனக்கும் நல்லாவே தெரியும், இப்போ முட்டாள் மாதிரி உன் கூட சேர்ந்து ஒரு கூட்டமே பின்னாடி சுற்றிட்டு இருக்கே, ஏன் நீ பெரிய பணக்காரின்னு அவங்ககிட்டலாம் சொல்லி வச்ச வசதான், பட் உன் உண்மை என்னைக்கு வெளியே வரப்போதோ அன்னைக்கே எல்லாருமே உன்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்ற சொல்லும்போது அவள் பொய் சொல்லிட்டு இருக்கா, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த ஜியாங்குமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பாக நீ தான் ஃபேக்காக பண்ணியிருப்ப, அவள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இங்கே பேசுனதும், உங்களை மாதிரி கண்ணு இருந்தும் கண்ணு தெரியாமல் இருங்க கூட்டத்துக்கு நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேச விரும்பலை, நீங்கள் இவ்வளவே நம்பிட்டுருங்க, எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது, ஒரு நாள் எல்லாருக்கும் உண்மை தெரியும், நான் உண்மையிலே பயாலஜிக்கல் டாக்டர், இவ தான் ஃபேக்காக நடிச்சிட்டு இருந்து உங்களை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும், சிஸ்டர் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணிட்டேக்கா. அந்த கூட்டம் எல்லாமே இன்னுமே ஹீரோயினை தான் தப்பாக பேசினதுமே, நீ இப்போ பண்ணதுக்கு நான் இப்போ அந்த எவிடன்ஸை போலீஸில் ஒப்படைச்சேன்னா உன் நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாயிட்டு பேசினதுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. போலீஸ் வந்தால் கண்டிப்பாக மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னு சொன்னதுமே, என்ன பண்ணணுமா நீ டவுன் பண்ணிவிட்டு அங்கே சாரி கேளு, நான் உன்னை மன்னிச்சு விட்றேன்னு சொன்னதும், அந்த ஜியாங் நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உன்னை நான் திரும்பி கூட பார்க்காம விட்டுருவேன், உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னதும், உன்னை நீ கான்ஃபிடென்ட் லெவல் ஓவராக இருக்குது, அதை ஸ்டாப் பண்ணிக்கோ, ஒன்று மாதிரி ஆளெல்லாம் நான் என்னோட லிஸ்ட்லேயே வைக்கல, உன் மனசில் நீ இப்படிலாம் நினப்பு வேறு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டவுட் ஆகிட்டு உண்மையிலே அவள் சொல்கிற மாதிரி நீ பயாலஜிக்கல் டாக்டராக இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அவளுக்கு பயந்து போயிட்டு நான் நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்டால் விட்டுருவேன்னு சொல்லிட்டு நீடன் பண்ண போகும்போது மயக்கம் போட்டு ட்ராமா பண்ணுறா. அப்போ அங்கே ரொம்பவே கோமாயி போயிட்டா. அவன் நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறான். அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு நம்ம ஹீரோயின் முடியலப்பா இவள் ட்ராமான்னு சொல்கிறா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்கும் போது குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்கா, தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீ கவலைப்படாத, நான் உனக்கு எப்போயும் சப்போர்ட் பண்ணுவேன், பட் ஃபினான்ஷியலாக நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, அதனால தான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்போ வரா. இப்போ உனக்கு பில் பே பண்ணணுமேப்பா, யார் பே பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னோட பேரில் இருக்கே, அப்படின்னாலும் எங்கள் அப்பா தானே உனக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எங்கேயுமே தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஜியாங் பேசுகிறான். அப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறா, நீ தப்பான முறையில் பிறந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாமே அங்கே சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் ஆகிருக்கு, என்ன இது, அப்போ இத்தனை நாளாக நீ போய் சொன்னியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. ஹீரோயின் அங்கே இறங்கி வந்ததுமே அவங்க அப்பா கோவமாயிட்டு அவளை போட்டு அடிச்சிடாரு. உன் சிஸ்டரோட வாழ்க்கையவே நீ நரகமாக்கிட்ட, எதுக்காக நீ அவளை ஒரு தங்கச்சியாவே ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும், நான் ஏன் ஏற்றுக்கணும், அவள் என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து நீங்கள் என்னை கேர் பண்ணுறதே விட்டுட்டீங்க, எங்கள் அம்மா தானே கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாமே சம்பாரிச்சு கொடுத்தாங்க, பட் எல்லாத்தையும் தூக்கி அந்த அப்போ வப்பாட்டிக்கு பிறந்தவளுக்கு கொடுக்க பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ அதுக்காக அவளை வெளியே தலைக்காட்ட
காட்ட முடியாத லெவலுக்கு பண்ணுவியான்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து ஸ்டாப் பண்ணுறான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லும்போது, எது குடும்ப விஷயம்? ஒரு பொண்ணை நடுத்தருவில் வச்சு நீங்கள் அடித்து அசிங்கப்படுத்துவீங்க வப்பாட்டிக்கு பிறந்தவளுக்காக. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவளுக்காக இருக்கேன். என்ன மீறி தான் யாராக இருந்தாலும் அவளை டச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமாகறான். அவங்க அப்பா பார்த்தாங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை பண்ணதுக்கு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பேசும்போது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, கடைசியில் நீங்கள் தான் கூட சேர்ந்து தெருவில் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அவள் அப்பா என்னால் எதுக்கு சண்டைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஜியாங்குமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து போனதுமே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இந்த மாதிரி வந்து எனக்கு இவன் மேலே எந்த ஒரு கோவமே கிடையாது, பட் ஏன்ட்ட ஒரு நடிப்போ அந்த பக்கம் போய் வேற ஒரு நடிப்பு நடித்து எப்பயுமே தன்னை நல்ல மாதிரி காமிக்கணும்னு சொல்லிட்டு டபுள் ஃபேஸாக சுற்றிட்டு இருக்கா பார்த்தீங்களா, அதை தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். எங்கள் அப்பா முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப அந்த ஆள் வந்துட்டு உண்மை என்னன்னு தெரியறப்ப என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ, நீ எதுக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்க, உனக்காக நான் இருக்கேன், எப்பயுமே நீ கவலைப்படக்கூடாது, எல்லா விதத்துலையுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவன் நம்ம 2 பேருமே சேர்ந்து நாளைக்கு டின்னர் சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் நம்ம ஹீரோயின் எனக்கு என்னோட ட்ரீட்னு சொல்லிட்டு அங்கே ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தா. இந்த இன்ஷியை பார்த்தா தன்னை பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு அந்த ஜியாங்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து பெரிய ஹோட்டலுக்கு அங்கே கூட்டிகிட்டு வரா. இந்த ஹோட்டலில் தான் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி சாப்பாடு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதுங்களை பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளேலாம் நாங்கள் நுழைஞ்சதே கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே எங்கே போனாலும் சரி என்னத்துக்கு வந்து இவ எல்லா இடத்துலையும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பார், சோபி யாரோட சேர்ந்து வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது, விடுங்க நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே நானே புக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்போ எங்கே போனாலும் சரி இந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு பெரிய பணக்காரி மாதிரி போய் சொல்லிட்டு சுற்றுறா பாருன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அவள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணும்போது அந்த ஹோட்டலவே நான் புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதுமே, மேடம் இப்படி ஹோட்டல் எல்லாத்தையுமே அவங்களே வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க, ஸோ நீங்கள் இப்போ இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே நாங்கள் தானே ஃபஸ்ட்டு வந்தோம், அதை எப்படி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் புக் பண்ணுவீங்கன்னு நீங்கள் வந்துட்டு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, அதை கேட்டுட்டாங்க அவர், புக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வெளியே போக சொன்னால் போய் தான் ஆகணும், நீங்கள் இப்படி வந்து வாக்குவாதம் பண்ணாதீங்க, எங்கள் கஸ்டமர் கோச்சுக்குவாங்கன்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா பெரிய பணக்காரி மாதிரி வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல, நான் டப்ளா வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறேன், அவள் எவ்வளோ கொடுக்குறாளோ எனக்கு இந்த ஹோட்டலை நீங்கள் புக் பண்ணி தாங்கன்னு சொன்னதுமே பிரச்சனை பெருசாயிட்டுருக்கு. நீ வந்து அவளை பார்த்து பொறாம்பட்டுருக்கே, வேலைக்காரியோட பொண்ணான உனக்கு வந்து இதெல்லாம் வந்து தகுதியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து திரும்ப அந்த ஜால்ராக்கள் கேட்கும்போது, ஹீரோயின் வேலைக்காரியோட பொண்ணு யாருன்றது கொஞ்ச நேரத்தில் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க வாக்குவாதம் பெருசாகும் போது ஃபஸ்ட் அவள் கார்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட கார்டு அங்கே வந்துட்டு அங்கே போட்டு பார்த்தா கார்டு வந்துட்டு அங்கே வந்து பேமெண்ட் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு கார்டு வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகுது. பார்த்தே இல்லை எங்கள் அப்பா வந்துட்டு உன் கார்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு, அவர் எனக்கு தான் அப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோ பிரச்சனை பெருசாகவுமே இந்த பிளாக் கார்டை நீங்கள் வச்சுக்கோங்க, காசை வந்து பே பண்ணுங்கள், அவளோட தரப்பில் நான் பண்ணுறேன்னு சொன்னதும் அதே மாதிரி எங்கள் கார்டை வந்து ஸ்வைப் பண்ண போகும்போது தன்னை பெரிய பாஸ்ன்னு காமிக்கிறதுக்காக எவனையும் ஒருத்தைய கூட கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கா பாரு, இவனை ஃபேக்காக தான் இருப்பாங்கன்னு சொன்னதும் அந்த பர்சன் ஃபஸ்ட்டு ஸ்வைப் பண்ண போகிறாரு. பட் கஸ்டமர் எது கோச்சிட்டு போயிட்டா மொத்தம் வந்து பிஸ்னஸ் கெட்டு போகுமேன்னு சொல்லிட்டு அந்த கார்டை வந்து ஸ்வைப் பண்ணாமல், இல்லை நாங்கள் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பலை, எங்கள் கஸ்டமருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படின்னா எதுக்குப்பா பிரச்சனை, நம்ம வேறு பக்கம் போய் சாப்பிட்டுக்கலாம், இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண பார்த்தியா ஃபுட்டு அதுக்கு மட்டும் நீ பேமெண்ட் பண்ணிடுறியான்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டதுமே, வந்தால் பார்த்தியா வலிக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கார்டு எடுத்து கொடுத்தா கார்டு வந்துட்டு டோட்டலாக ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்கு. அப்போங்க ஹீரோயின் என்ன ஆக ஓகோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன், இப்போ கார்டு வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு, இது எப்படி நீ பேமெண்ட் பண்ணுவ அப்படின்ற செட்டுங்க கேட்கும்போது, நீங்கள் இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பாக அவங்கள நாங்கள் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவோன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போங்க வேறு வழியே இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அவள் ஹெல்ப் கேட்குறா. அதுங்க எல்லாமே காசு இல்லாமல் தான் ஓசியில் தின்ன வந்திருக்குங்க போல், எங்ககிட்ட ஏதுப்பா அவ்வளோ காசு, அதுக்கு மேலே நீ தான் எங்களுக்கு வந்து ட்ரீட் வந்து பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு வந்த, நாங்கள் ஏன் உனக்காக காசு பே பண்ணணும்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க சிரிப்பாக வந்துட்டுருக்கு. இப்போ நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு வழி இருக்குது, பட் அதை நீ தான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு இதை பில் பே பண்ணுறேன்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னதும், நீ ஃபஸ்ட்டு சோஃபிட்ட நீட் டவுன் பண்ணிவிட்டு சாரி கேளு, நான் வந்து உனக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறேன், இல்லை நான் எல்லாருமே சேர்ந்து ஜெயிலுக்கு போங்கன்னு சொன்னதும் இங்கே எல்லாருமே வந்துட்டு சாரி கேட்டுட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாளுங்க. ஆனால் இவன் மட்டும் வசமாக மாட்டிக்கிட்டதுமே அந்த ஜியாங் இன்னுமே அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோமே, ஓ வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, கண்டிப்பாக இதுக்கே உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக நீ பண்ணதுக்கு உனக்கு பெரிய அசிங்கம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இவங்க 2 பேர்த்தையும் இதுக்கு
இதுக்கப்புறம் உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அடித்து வெளியே தள்ள சொன்னதும் அவளுக்கு இன்னுமே வயிற்றுச்சல் அதிகமாயிட்டுருக்கு. எங்கே போனாலும் மூட வந்துட்டு அவுட் பண்ணுறதுக்காகவே இதுங்க எல்லாமே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஜியாங், உனக்கு வந்து கிராஜுவேஷன் டேயுமே வரப்போதில்ல கூடி சீக்கிரம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து உனக்காக அங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்குமே வந்து அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுமே அங்கே வந்துடுறாரு. திரும்பவுமே உன் சிஸ்டரை எல்லாரும் முன்னாடி வச்சு இன்சல்ட் பண்ணியிருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு அவளை சிஸ்டர்ன்னு சொல்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், அவள் எல்லா இடத்துலையும் என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கா, அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் அக்கறை இருக்கா, என்னை பற்றி ஏதாச்சும் நீங்கள் கொஞ்சம் அக்கறைப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது திரும்ப அங்கே ட்ராமா பண்ணிவிட்டு, அப்போ எனக்காக ஏன் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சிஸ்டர் மேலே எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ட்ராமா பண்ணதுமே போதும் நிப்பாட்டு, உண்மையான இந்த ஃபேஸை நான் கூடி சீக்கிரம் வந்துட்டு எக்ஸ்போஸ் வெளியே பண்ணுவேன், நீ எப்போ பார்த்தாலும் டபுள் ஃபேஸ் வச்சுட்டு ஆளுங்ககிட்ட நடிச்சுட்டு ரொம்ப நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிய, எத்தனை நாளைக்கு அது நடக்குதுன்னு பார்ப்போம், கண்டிப்பாக ஒரு நாளாவது உன் உண்மை வெளியே தெரிஞ்சு உன் கூட சுற்றிட்டு இருக்குங்க பார்த்தியா, அது எல்லாமே உண்மையிலே சுற்றலை, காசுக்காக தான் சுற்றுதுங்க, லவ் பண்ணுறேன்னு சொல்கிற ஒன்றுமே உன்னை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போவான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. என்னோட அப்பாவை என்கிட்ட பிரித்தேன், என் லவ் பண்ணுறவனை என்கிட்ட பிரித்தேன், நான் உன்னை சும்மா விடுவேனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் அவளோட பிஸ்னஸ் எந்த விஷயத்துலேயும் தலையிடக்கூடாது, எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்க நான் இருக்கேன், அவளுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த இன்ஸ்டியூட் போகும்போது சரியான ஃப்ராடு போல் இவன் சொல்லிட்டு அவட்ட யாருமே வந்துட்டு பேசாமல் இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவகிட்ட வந்து அந்த ஜியாங், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் பண்ணதுக்கு நான் கண்டிப்பாக அவளை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போய் நீ எல்லாமே வந்துட்டு ஜெலஸ்னால தான் பண்ணிட்டு இருந்த, உன் சிஸ்டர் பின்னாடி நான் லவ் பண்ணிட்டு சுற்றுறேன்னு, நான் உண்மையிலே ஒன்றை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும், ஃபஸ்ட்டு உன் மூஞ்சி கண்ணாடியில் பார்த்துருக்கேன், நீ அவ்வளோ தூரத்துக்கு ஹேண்ட்ஸமா, நான் எனக்கு ஈக்குவலாக நீ, எனக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸாக நீ, ரெண்டாவது என்னோட மார்க்ஸ் எவ்வளவு, ஓ மார்க்ஸ் எவ்வளவு, ஒன்று மாதிரி ஒரு முட்டாளை போய் நான் லவ் பண்ணுவேனா, ஃபஸ்ட்டு என் பின்னாடி வந்து வர்றதுக்காச்சும் உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவனை எப்படி எப்படி இன்சல்ட் பண்ணணுமோ இத்தனை நாள் வந்துட்டு கொட்டி வச்சிருந்த ஆத்திரை எல்லாமே அங்கே வந்துட்டு வெளியாக ஆரம்பிச்சிருது. கேவலப்படுத்திட்டு இருக்கா, அதை எல்லாத்தையுமே அங்கே இருந்து பார்த்துட்டு என்னப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. திரும்பவுமே அவளுக்காக ஃப்ளார் அங்கே வந்து லெட்டர் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன் சிஸ்டர் கூட சேர்ந்து இருந்தா உன்னை ஜெலஸாக்கணும் தான் பண்ணேன்னு சொன்னதும், இந்த நடிப்பெல்லாம் போய் வேற எங்கேயாச்சும் காமி, நீ கொண்டு வந்த வசதி இந்த பூவை பார்த்தா கூட எனக்கு பிடிக்கல, நீ வந்துட்டு எனக்கு தேவை கிடையாது, அவள் உண்மையிலே வந்து பயாலஜிக்கல் டாக்டரும் கிடையாது, நான் வேலைக்காரியோட பொண்ணும் கிடையாது, ஏமாந்தது நடுவில் நீதான் சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, கண்டிப்பாக நம்மளை வந்து பிரேக்கப் பண்ணிடுவான்னு. அதே தான் நடக்குது, அவளை அங்கே பிரேக்கப் பண்ணி விட்டான். அவள் உண்மையிலே வந்து வேலைக்காரிக்கு பிறந்தவ, சொத்து எல்லாமே ஹீரோயின் தெரிஞ்சதுமே கடைசியில் அவளுக்காக சப்போர்ட் பண்ணி இவனுமே நாசமாக போனது தான் மிச்சம். அங்கே வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, பார்த்தா மூஞ்செல்லாமே வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் ஆகி போய் வந்துட்டு அவள் ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கா. ஹீரோயின் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஹீரோ அவங்க மீட் பண்ண வந்ததுமே அங்கே பொக்கே எல்லாமே கொடுத்து ஹீரோயினுக்கு அவங்க ப்ரப்போஸ்மே பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் வேறு இடத்துக்கு அங்கே ஷிஃப்ட் ஆகணுன்றதுக்காக பொருள் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன சிஸ்டர் நீ வந்து நினச்ச மாதிரியே வந்து எல்லாத்தையுமே சாதிச்சு காட்டிட்டு போலையே, சக்ஸஸ் ஆகிட்டியா லைஃப்பில் அப்படின்றா சொன்னதும், நான் என்ன சக்ஸஸ் ஆனேன், நீ பண்ண தப்பாக தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்றா சொன்னதும், பட் நான் உன்னை அப்படி சக்ஸஸ் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் வந்துட்டு அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறா. ஹீரோ ஆளை காணமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா கிட்னாப் ஆகிட்டான்னு தெரிஞ்சுட்டு அவங்க அப்பாவுக்குமே இந்த விஷயத்த சொன்னதும் அங்கே அவருமே பதட்டமாயிடுறாரு. இவளை பார்த்தா ஹீரோயின் அங்கே கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டு நீ உயிரோட இல்லைன்னா எல்லாமே எனக்கு தானே சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க காப்பாற்றிடுறான் ஹீரோயினை. அவங்க அப்பாவுமே அங்கே போலீஸ் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அங்கே வந்து பார்த்துட்டு அவங்க பொண்ணு தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே இவ்வளோ நாளாக தன்னோட பொண்ணு வந்து சொன்ன எதையுமே நம்பாமல் இப்படி வந்து தப்பாக வந்து புரிஞ்சுட்டமேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்ருக்காரு. ஹீரோயினோட மூஞ்சிலையுமே அந்த ஆளால் முடிக்க முடியாமல் போச்சு. ஹீரோயின் ஆரம்பத்துலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது நீங்கள் தான், அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனை போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறான். நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோயினுக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.